இன்னும் 15 வருஷம் கழிச்சு தமிழர்கள் சொந்த நாட்டில் அகதிகளாக தெருவோரம் பசியும் பட்டினியுமா வாழ்வாங்க. இருக்கு இடம் இல்லாமல் அனாதி மாதிரி அலைவார்கள். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் இருக்க மாற்று மொழி பேசக்கூடியவங்க கிட்ட வீட்டு முன்னாடி போய் வீட்டு வேலைக்கு ஏதாவது வேலைக்கும் நம்ம வீட்டு பெண்கள் நாயா அலைவாங்க. பல பெண்கள் பாலியல் தொழிலா செய்வாங்க. அதை தெரிஞ்சும் அந்த இனத்தில் இருக்கிற தமிழ் ஆண்கள் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மையே சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பவரும் இப்ப தமிழங்கிட்ட இல்லை. ஒரு காலத்துல 700 வருஷமா ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கர்கிட்ட இருந்துச்சு. இப்போ 15 வருஷத்துக்குள்ள இந்திக்காரங்கிட்ட போக போகுது. தெலுங்கு நம்ம சொத்தை ஆக்கிரமிச்சான், நம்மளுடைய பரம்பரைய கோவில்களை அவருதாக்கிக்கணும், எல்லாம் பண்ணாலையும் ஏதோ ஒரு விதத்துல சுதந்திரமா இருந்தோம். ஆனா வடநாட்டுக்காரன் அதை விட போறதில்ல. அவன் இனி தமிழர்கள் முடிஞ்ச அளவுக்கு நிலங்களை விற்காம இருப்பது நல்லது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான நிலங்கள் வெள்ளாள கவுண்டர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த கவுண்டர் சமூகம் கிட்ட நிலம் போயிடுச்சுன்னா இன்னும் 5 வருஷத்துல நம்ம அகதி ஆயிடும். தயவு செய்து அந்த சமூகம் நிலங்களை விற்கக்கூடாது. வெள்ளாள கவுண்டர்களுக்கு உங்க கையெடுத்து கும்பிட்றேன், உண்மையிலேயே சொல்றேன். எந்த சோகம் வந்தாலும் இப்போ நிலத்தை மட்டும் விற்று எங்களை அனாதை ஆக்கிடாதீங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நாங்கள் வாழ முடியாது. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கிற நிலம் தான் மிச்சம். ஏன்னா வன்னியர்ஸ் கிட்ட நிலம் இல்லை. பறையர்கிட்ட 24 லட்சம் ஏக்கர் இருந்தது. இந்த திராவிட கட்சிக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல. 12 லட்சம் ஏக்கர் பிடிங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணதேவர் நாயர் படையெடுப்பு, தெலுங்கர் படையெடுப்பில் ஒரு 12 லட்சம் பிடிங்கிட்டாங்க. பறையர் நிலம் இல்லாத இருக்கான், வன்னியர் நிலம் இல்லாத இருக்கான், கல்லர் நிலம் இல்லாத இருக்கான், மறவர் நிலம் இல்லாத இருக்கான், அகமுடியர் நிலம் இல்லாத இருக்கான், தேவரும் கொஞ்சம் நிலம் இல்லாத தான் இருக்கான். எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. வெள்ளாள கவுண்டர்களை தயவு செய்து சொல்கிறேன், எந்த சோகம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நிலத்தை அதிகம் வித்துறாதீங்க. வித்துட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழர்களையும் அனாதி ஆக்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வச்சுட்டு இருக்க நிலம் தான் எங்களுக்கு கொஞ்சமாவது உதவும். நாங்கள் செத்தா புதைக்கிறதுக்காவது உதவும். ஏன்னா அதையும் நீங்கள் வித்துட்டீங்கன்னா அது கூட இல்லாமல் போய் வடநாட்டுக்காரன் கையேந்த நிலைமை ஆகிடும் எங்களுக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா வரலாறு நெடுக்க அப்படி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் என்ன ஆச்சு, பர்மா தமிழர்கள் என்ன ஆச்சு, இன்னைக்கு இஸ்லாமியர்களை யூதர்களை அடித்து கொண்டுட்டுக்கிறாங்களே அமாஸ் சொல்லிட்டு, அவர்களால என்ன ஆச்சு? தமிழருக்கும் அந்த நிலம் வரும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளை காப்பாற்றுறது ஒரே ஒருத்தன் நிலம் வச்சுட்டு இருக்கோம், வெள்ளாள கவுண்டர்கள் மட்டும்தான். நம்மளுக்கு உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தரப்போறவன் ஆதி தமிழ் பறையன் தான். நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றது கண்டிப்பா பலிக்கும். அவன் தான் முன்னாடி சண்டை போட்டு போராடுவான், இவன் தான் நிலம் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவான். இந்த 2 சமுதாயம் தான் அந்த தமிழ்நாட்டை கடைசி காப்பாற்றும். வன்னியர்களும் வருவாங்க, கண்டிப்பா போராடுவாங்க. நான் எந்த மாற்று கதவும் இல்லை.